வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இந்த அல்வா மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி மட்டும் போதும். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா 1 கப் பச்சரிசிக்கு 1½ கப் வந்து வெல்லம் சேர்த்து தண்ணி சேர்த்து 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வெந்த அரிசியை வந்து சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு அது கூட வெல்லத்தை சேர்க்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கலாம். அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கலாம். அப்புறமா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆறின பிறகு பாருங்களேன், ஒரு லேயர் வரும் பாருங்கள் மேலே, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த நெய் வெல்லம்லாம் அளவுகள்லாம் உங்கள் இஷ்டம்தான். 1½ கப் நான் வெல்லம் சேர்த்தேன்னா கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நெய் கூட 50 ml 100 ml கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆறின பிறகு பாருங்கள், அப்படியே அல்வா போல் அவ்வளோ நல்லாயிருக்கும். டீட்டெயிலான ரெசிபி வந்து வில்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பச்சரிசி மட்டும் போதும். ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட தாராளமாக செய்யலாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.